எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே துர்கா பாக்குறா. உன் தம்பியை தள்ளி போய் நிக்க சொல்லு. உங்க சூப்பர்மேன் தான் மேனேஜ் பண்றேன்னு சொன்னானே, என்ன பண்றான்னு தான் பாப்போம். என்ன பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கியா? சைலண்டா இருந்து ப்ராப்ளம் பண்றது அவன், நான் கிடையாது. மாமா நீங்க அக்காவுக்கு புடவை எடுத்து கொடுங்க. மாமா அக்காவுக்கு நீங்க செலக்ட் பண்ணுங்க மாமா. மாமா நீங்க செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. அதான் எந்த புடவையை செலக்ட் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச புடவையை செலக்ட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த புடவை எடுங்க. இது எப்படி இருக்கு மீனாட்சி? நல்லா இருக்கு. நல்லா இல்ல. கலர் நல்லா இல்ல, வேற ஏதாவது பார்க்கலாமா? வயலட். அந்த வயலட் சாரி எடுங்க. இது எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு. எனக்கு இந்த புடவை சுத்தமா பிடிக்கல. கௌதம் மாமா எடுத்த பச்சை கலர் புடவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதையே எடுத்துக்க சொல்லுங்கம்மா. ஏ துர்கா, அக்காக்கு தான் அந்த புடவை பிடிச்சிருக்குல்ல? கேவலமா இருக்கு. கிரீன் சாரியே எடுங்க. மாப்பிள்ள செலக்ட் பண்ண கிரீன் சாரி தான் எனக்கும் பிடிச்சிருக்கு. உனக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அதையே எடுத்துக்கம்மா. கிரீன் புடவையே எடுக்க சொல்லுங்கம்மா. துர்காக்கு பிடிச்ச புடவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த புடவையை பேக் பண்ணுங்க. டேய் சுந்தர், ஹலோ பாஸ், நான் சொல்லல நான் செலக்ட் பண்ற சேலை தான் எடுப்பான்னு. நான் செலக்ட் பண்ற புடவையை மட்டும் இல்ல, என் கையால தான் தாலியும் கட்டிக்க போறா. பொறுத்திருந்து பா.
சிவா, ஆ? என்ன ஷாப்பிங் போயிட்டு வரியா? ஆமாப்பா. எங்க உனக்கா துணி எடுத்த? காட்டு பார்க்கலாம். அப்பா இது எனக்கு இல்ல, ஃப்ரெண்டுக்கு பிரசன்ட் பண்ணலான்னு கிஃப்ட் பேக்கிங் பண்ணி எடுத்துட்டு போறேன். ஓ அப்படியா? சரி சரி. ஜஸ்ட் எஸ்கேப். அப்பப்பா அம்மா ரொம்ப வலிக்குதுடா சாமி. அம்மா அம்மா ஐயோ அம்மா. சிஸ்டர். ஏய் யாரா அது? நான் தான். சோ டயர்ட். நீதானா? ஹேய் சி தள்ளி தான் உட்காருங்களேன், டயர்டா இருக்குல்ல. டேய் சும்மா கத்தாதீங்க. நீங்க கத்துறதையெல்லாம் கேட்கறதுக்கு உடம்பு கண்டிஷன்ல இல்ல. மாமா அயன் களையாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா ரோஸ் பவுடர் போட்ட மாதிரியே இருக்கீங்களே, இதே செட்டப்ல தான் தூங்குவீங்களா? நீ தேவையில்லாம அடி வாங்கி சாக போற. ஏங்க அண்ணன் கூட எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? நீங்க எந்திரிச்சு உள்ள போங்களேன். சுபத்ரா சொல்றதால தப்பிச்ச. ஒரு நாள் உனக்கு இருக்கும். அம்மா ஐயோ கடவுளே என்ன வலி அம்மா. போன விஷயம் என்னாச்சு? என் பாடி கண்டிஷனை பார்த்தாலே தெரியலையா சிஸ்டர்? உடம்பெல்லாம் புண்ணாயிருச்சு சிஸ்டர். நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? நடந்ததை தான் சொல்றேன் சிஸ்டர். சுந்தரும் சிவாவும் ஆபீஸுக்கு போறாங்கன்னு நானும் பின்னாடியே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். ஆனா அவங்க ஒரு துணி கடைக்குள்ள போனாங்க. நானும் ரகசியமா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். அங்கதான் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு சிஸ்டர். எவனோ ஒருத்தன் எனக்கு தெரியாமையே பாக்கெட்ல செயினை போட்டு விட்டான். அது யாருன்னு எனக்கு தெரியல. நான் டிடெக்டர் மிஷனை கிராஸ் பண்ணி போகும்போது அது கீ கீ கீன்னு கத்தி ஊரையே கூப்பிட்டுருச்சு. உடனே வாட்ச்மேன் ஓனரை கூப்பிட்டு அந்த ஓனரை வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன தரும அடி அடிச்சாங்க பாருமா. அப்படி ஒரு அடி என் வாழ்க்கையில நான் வாங்கினதே இல்லம்மா. அதோட விட்டுருந்தா கூட பரவாயில்லம்மா. அங்க இருக்கிற எல்லா ஃப்ளோரையும் மாப்பு போட்டு தொடக்க விட்டுட்டாங்கம்மா. மாப்பு தொடச்சு பெண்டெல்லாம் நிமிந்து போச்சுமா. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? சுந்தர் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். நீ அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு அதை வந்து சொல்லிட்டு இருக்க. என்ன சிஸ்டர், ஏதோ ரொம்ப டீப்பா யோசிக்கிற மாதிரி தெரியுது. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம சிவா சுந்தர் கூடவே தான் போறான், அவன் கூடவே தான் வரான். அப்படின்னா சுந்தர் காதலிக்கிற பொண்ணு யாருன்னு சிவாக்கு தெரியாமலா இருக்கும்? இப்ப கூட உங்க மாமா துணியை குடுறான்னு கேட்டப்ப gift பேக் பண்ணிட்டேன்னு சொல்றான். அதுல என்ன இருக்கும்? இருக்கு. சிவாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. ஓஹோ. என்கிட்ட இருந்து அவன் ஒரு விஷயத்த மறைக்கிறான்னா நிச்சயமா அதுல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. முதல்ல அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்டர் சிஸ்டர். இன்னைக்கு நைட்டே அது என்ன ஏதுன்னு பிரிச்சு மேய்ச்சி கலட்டிடுறேன். நீ ஒண்ணு கழட்ட வேண்டாம், அத நானே பாத்துக்கிறேன். சரி. ஆமா, அவங்க ஷாப்பிங் போனப்போ யார் கூடவாது பேசினாங்களா? சுந்தர் கூட ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதுக்கான எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்கே. ஒரு பெரிய கும்பலே இருந்துச்சு. எல்லாத்தையும் படக்கு படக்கு படக்குன்னு போட்டோ எடுத்து தள்ளிட்டேன். என்ன கண்டா என்ன மாப்பிள்ள ஏதோ ஒரு பொண்ணு கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். கரெக்ட். அப்போ அந்த பொண்ணு தான் அவன் லவரா இருக்கணும். இத உடனே போட்டோ எடுக்கணும். எப்பா யாராவது செல் இருந்தா கொடுங்கப்பா. யாருக்கிட்டயோ எது கேட்கணும், நம்ம கிட்டே இருக்க, எடுத்துட வேண்டியதான். அவனுக்கு தெரியாம எடுக்கணும். நல்ல வியூ.
மாட்டினியா மாவனை மாட்டினியா நீ இன்னைக்கு எங்க அந்த போட்டோ காட்டு. சிஸ்டர், இந்த உலகத்துல எதுவுமே சும்மா கிடைக்காது சிஸ்டர். பணத்தை இந்த கையில கொடு, பொருளை அந்த கையில எடு. நீ முதல்ல போட்டோ காட்டு. எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிட்டு போ. உன்னை நம்பலாமா அண்ணே? உன்னை ஏன் நான் ஏமாத்த போறேன்? குடு. டேக் திஸ். பாரு, நல்லா பாரு. டேய் சுந்தர், டேய் என்னடா இன்னும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல ப்ரோ, நான் செலக்ட் பண்ண புடவைய மீனாட்சி எடுக்கலையே ப்ரோ. அதுக்கு அவளும் எவ்வளவு வருத்தப்பட்டான்னு பார்த்தல. பாவம் மீன் குட்டி முகம்லாம் எப்படி வாடி போச்சுன்னு பார்த்தல. அந்த குட்டி பிசாசு மட்டும் இல்லைன்னா கௌதம் வேற ஏதாவது பிளான் பண்ணியிருப்பான். இவன் ஒருத்தன் இந்த உலகத்துல எது நடந்தாலும் அதுக்கு காரணம் அந்த கௌதம் தான் சொல்லிட்டான். டேய், இந்த உலகத்துல நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு கௌதம் தான் காரணம். எப்பா சாமி, நான் தெரியாம புலம்பிட்டேன், ஆளை விடு. நானே புடவை எடுக்க முடியலன்னு கடுப்புல இருக்கேன். டேய் சுந்தர், கண்டிப்பா மீனாட்சி முகூர்த்தத்துக்கு நீ செலக்ட் பண்ண புடவை தான் கட்டிட்டு வருவா. என்ன சொல்ற? நீ செலக்ட் பண்ண புடவைய நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ப்ரோ, கல்யாணத்து வரைக்கும் இதை நீயே பத்திரமா வச்சுக்கோ. இங்க பாரு, எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே ப்ரோ? தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச். சந்தோஷப்பட்டாலும் ஒரேடியா சந்தோஷப்படுறது, துக்கப்பட்டாலும் ஒரேடியா துக்கப்படுறது. என்ஜாய். எஸ் ஜாய். எப்படி சூப்பரா எடுத்திருக்கிறனா? ஓகே தானே? என்ன இவ போட்டோ காட்டுற? ஏன் இவள ஏற்கனவே உனக்கு தெரியுமா? அண்ணா, இவ ஐஸ்வர்யா, தாரணியோட நாத்தனாரு. ஐயோ, சில்லற போச்சே. இவள கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னப்போதான் என்னால முடியாதுன்னு சண்டை போட்டுட்டு போனான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஷாப்பிங் போயிருக்காங்கன்னா என்ன? எனக்கு சுத்தமா புரியல இவங்க என்னதான் பண்றாங்கன்னு. சரி, வேற யார் போட்டோவாவது எடுத்தியா? நிறைய எடுத்திருக்கேன். பாரு. என்ன? எல்லாம் ஃபிளாஷ்ல வெள்ளை வெள்ளை ஆயிடுச்சு. இந்த ஃபிளாஷ்க்கு பின்னாடி எல்லா உண்மையும் இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். இது யார் வாங்கினது? நீங்களா இல்ல மாப்பிள்ளை வீட்லயா? ஏண்டி அப்படி கேக்குற? நாங்க தான் வாங்கினோம். இல்ல, விலை 25,000 போட்டிருக்கேன், அதான் கேட்டேன். இதுக்கே வாய பொளக்குற? மாப்பிள்ளை வீட்டுல முகூர்த்த புடவை 60,000 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. என்னக்கா அவ்வளவு விலை கொடுத்தா வாங்குனாங்க? ஆமா, அவங்களுக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவருக்கு வர பொண்டாட்டிக்கு எடுக்காம இருப்பாங்களா? மொத்தத்துல மீனாட்சி ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நல்ல குடும்பத்துல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. கோதாவரி அக்கா, நாங்க அக்கா தங்கச்சியா பிறந்து ஒரே வீட்டுல வாக்கப்பட்டதுக்கு எங்க மாமியார் 2 பேருக்கும் எவ்வளவு விலையில புடவை வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் சொல்லு. வெறும் 5,000 ரூபாய்க்கு தான். அதுவும் 1,00,000 ரூபாய் ரொக்கமா வரதட்சணையா வாங்கிட்டு தான் கல்யாணமே பண்ணாங்க. ஆமா, இது யாரோட ட்ரெஸ் இருக்குல்ல? சின்னவ துர்காவோடது. துர்காவோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. யார் செலக்ட் பண்ணது? மீனாட்சி தான் செலக்ட் பண்ணா. நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த Dress பிடிக்கல, எனக்கு வேண்டாம். என்னக்கா துர்கா Dress பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறா? இந்த Dress நல்லா தானே இருக்கு. அவ அப்படிதான், அவளுக்கு என்ன தெரியும்?
சரி விடுங்க, உங்க வீட்டுக்காரெல்லாம் வர நேரம் ஆயிடுச்சு. கிளம்புங்க, நாளைக்கு பார்க்கலாம். வந்தா என்ன, அவங்க பாட்டுக்கு வீட்ல இருக்க போறாங்க. அப்படி கிடையாதுமா, நமக்காக போய் வேலை செஞ்சுட்டு வராங்க. அவங்க வர்ற நேரத்துல நம்ம வீட்ல இல்லைன்னா அவங்களுக்கு கோவம் வரும்ல, அதான் கிளம்புங்க. இல்லக்கா, இன்னும் பார்க்க வேண்டிய புடவையெல்லாம் நிறைய இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஏன் வீட்டுக்கார வர நேரம் ஆச்சு, அதுக்குதான் சொன்னேன். கிளம்புங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி சரி. சரிக்கா. அப்ப வரேன்க்கா நான். போயிட்டு வரேன். சரிம்மா, வாங்க. அனு, புடவையெல்லாம் எடுத்து பீரோல வை. ஏ துர்கா, என்னடி கொழுப்பா உனக்கு? அந்த துணி நல்லா இல்லையா? எனக்கு வேண்டாம். அப்படியே அடிச்சேனா பாரு. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? எனக்கு பிடிக்கலம்மா, எனக்கு அந்த Dress வேண்டாம். இத பாரு, அதான் ஏன் வேணான்னு சொல்றேன்னு கேக்குறேன். எனக்கு நீ காரணம் சொல்லணும். அம்மா விடுங்கம்மா, அவகிட்ட போய் கோபப்பட்டுட்டு. எனக்கு ஒண்ணும் புரியலடி. பெரியவளுக்கும் இவளுக்கும் என்னதான் பிரச்சனை? அவ செலக்ட் பண்ண Dress கூட இவ வேணான்னு சொல்றா. ஏண்டி அமைதியா இருக்க? என்ன நடக்குதுங்க? ஏ மீனாட்சி, உனக்கும் இவளுக்கும் என்னடி பிரச்சனை? அம்மா, அக்கா ஃபோன் தொலைக்கிறதுக்கு முன்னாடி துர்கா வீடியோ கேம் விளையாடுறதுக்கு ஃபோன் கேட்டிருக்கா. அக்கா தரல, அதான் டென்ஷனாவே இருக்கா. அவ இன்னும் குழந்தை மாதிரியே இருக்காமா. அவளுக்கு அந்த Dress பிடிக்கல, அதனாலதான் அவ அப்படி சொல்றா. நான் அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி Dress வாங்கி கொடுத்துடுறேன். இதெல்லாம் ஒன்னும் காரணம் இல்ல, யார் கண்ணோ பட்டிருக்கு. அதுலயும் இப்ப வந்தாளுங்கல்ல, அதுல சின்னவளுக்கு கொள்ளி கண்ணு. புடவையவ எப்படி பார்த்தா பாத்தியா? கண்டிப்பா திருஷ்டி தான் பட்டிருக்கும். திருஷ்டிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் வாங்க, முதல்ல திருஷ்டி சுத்தி போடுறேன். வாங்க. வா துர்கா. ஏய், நீ போ, நான் வரல. துர்கா எங்கடி? அவ உள்ளே தாமா இருக்கா. இன்னும் உள்ள என்ன பண்றா அவ? ஏ துர்கா, என்னடி கொழுப்பா உனக்கு? வா. வா, நில்லு. யார் கண்ணு பட்டுச்சோ? ஊர் கண்ணு, உறவ கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, முண்ட கண்ணு, எல்லா கண்ணும் மண்ணா போக. துப்புக்கடி. துர்கா, ப்ளீஸ் டி, கோவப்படாத. நிலைமையை புரிஞ்சுக்கோ. நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ. ப்ளீஸ் துர்கா. மீனாட்சி அக்கா நீ பேசினதுனால எப்படி வருத்தப்பட்டாங்க தெரியுமா? அவ நடிக்கிறா. அவ கூட நான் ஏன் பொறுத்தேன்னு வருத்தப்படுறேன். துர்கா, இப்படிலாம் பேசக்கூடாது துர்கா. நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. ஏய், ஆமா, நீ ஏன் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அப்போ இந்த விஷயம் எல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? சச்சா, எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா நம்ம அக்கா பாவம் இல்ல. நீ பேசாத, நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் நான் எப்போ அப்பா அம்மா கிட்ட சொல்வேன்னு எனக்கே தெரியாது. துர்கா, ப்ளீஸ் துர்கா, அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாத. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், சரியா? அப்ப முதல்ல இங்க இருந்து வெளியே போ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. துர்கா எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவாளோன்னு எந்த நேரமும் ஒரு பதட்டமாவே இருக்கு. அக்கா, அவளுக்கு கோபம் குறையலக்கா. ஆனா அவ்வளவு சீக்கிரம் அவ சொல்ல மாட்டா.
சொன்னா அப்பா அம்மா ஏதா பண்ணிப்பாங்களோன்னு அவளுக்கு பயம் இருக்குக்கா. அதனால நிச்சயமா அவ வாய் திறக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, நீ கௌதம தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவ்வளவு நம்பிட்டு இருக்கா. அதனால கண்டிப்பா அவ வெளில சொல்ல மாட்டாக்கா. மனமேடையில கௌதம் எந்திரிச்சு சுந்தர் தாலி கட்ட வரும்போது துர்கா சும்மா இருப்பான்னு நீ நினைக்கிறியா? முதல்ல கல்யாணம் வரைக்குமே துர்கா அமைதியா இருப்பான்னு நீ நினைக்கிறியா? எனக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போச்சு. சுந்தர் செலக்ட் பண்ண புடவையே எடுக்க விடாம பண்ணவ சுந்தர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி விடுவா? அக்கா நீ தைரியமா இருக்கா. வர ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணிட்டு தானே வரோம். இந்த பிரச்சனையும் நாம நிச்சயமா சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் எதுக்கு சக்தி நாம பண்றோம்? அப்பா அம்மாவுக்கு நானும் சுந்தரம் காதலிக்கிறது தெரியக்கூடாதுன்னு தானே பாவம் கௌதம விட்டு கொடுக்கறாரு. நாளைக்கு இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் மோசம் பண்ணிட்டோம்னு நினைக்க மாட்டாங்களா? எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நான் எதுக்கு வாழணும்? அக்கா ப்ளீஸ்க்கா அப்படிலாம் பேசாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும்க்கா, நீ பயப்படாதக்கா. நீ சொல்லு, என் கல்யாணம் எப்படி நடக்கும்? யாரு கூட நடக்கும்? மண்டபத்துல எத்தனை பிரச்சனை வரும்னு யாருக்கு தெரியும்? அக்கா ப்ளீஸ்க்கா என்ன நம்புக்கா. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க, நீ விரும்பின மாதிரி இருக்க நான் ஏற்பாடு செய்யறேன். எப்படி சக்தி செய்வ? எனக்கு தெரியாதுக்கா, ஆனா நிச்சயமா நான் செய்வேன். இது உன் மேல சத்தியம்க்கா. Ha ha ha.